Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அல்லு அர்ஜுனிடம் 2 மணி நேரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பெண் ரசிகை பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிக்கடாப்பள்ளி போலீசார் 2 மணி நேரத்தை கடந்து அவரிடம் விசாரித்து வருகிறார்கள். ஹைதராபாத் சிக்கடாப்பள்ளி காவல் நிலையத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் 2வது முறையாக ஆஜரான நிலையில் அவரிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். தற்பொழுது அவரிடம் 2வது முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு மேலாக இன்றைய தினத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன கள சூழலாக இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அல்லு அர்ஜுன் அவர்கள் நீங்கள் கூறியது போலவே 2வது முறையாக இன்று ஆஜராகி அவர் விசாரணை தற்போது அவர் ஆழ்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணையை பொறுத்தவரையிலும் அல்லு அர்ஜுன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்பது அந்த சந்தியா திரையரங்கில் படம் திரையிடப்பட்ட போது அவர் அங்கே சென்ற போது அவருடைய பாதுகாவலர்கள் அங்கே உட்கார்ந்திருந்த, அதாவது டிக்கெட் எடுத்து விட்டு உட்கார்ந்திருந்த மக்களை வெளியேற்றினார்கள். அப்போது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிதான் தற்போது ரேவதியும் சரி அவர் உயிரிழந்த காரணமும் அதுதான் என்றும், அதே போல தற்போது அவர் மகன் கோமாவில் இருக்கும்போது அதற்கான காரணமும் இதுதான் என்று கூறப்பட்டிருந்தது. இதன் காரணமாகத்தான் இந்த விஷயமானது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அல்லு அர்ஜுன் என்ற நபர், ஒரு நடிகர், இந்த வழக்குக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய அளவிற்கு அழைத்து வரப்பட்டது காரணம் அதுதான். அதாவது டிக்கெட் எடுத்துவிட்டு உரிமையுடன் அவரது சீட்டில் அமர்ந்திருந்தவர்களை இவர்கள் எப்படி வெளியேற்றலாம் என்ற கேள்வியை கேட்டுத்தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் அவர்கள் வெளியேற்றப்பட்டதன் காரணம் பவுன்சர்கள், அதாவது அல்லு அர்ஜுனுடன் வந்த பவுன்சர்கள் என்பதன் காரணமாக அந்த பவுன்சர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு அதே போல சந்தியா திரையரங்க உரிமையாளர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் அல்லு அர்ஜுன் தரப்பிலிருந்து அவர்களை வெளியேற்றும்படி கூறப்பட்டதா என்பது குறித்தும், இவர்களை இது போல மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று யார் கூறியது என்பது குறித்த விசாரணை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காகத்தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அல்லு அர்ஜுனிடம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அல்லு அர்ஜுன் நடத்தப்பட்ட விசாரணை என்பது அவருடன் வந்த பாதுகாவலர்கள் மற்றும் சந்தியா திரையரங்க உரிமையாளர்கள் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் எடுக்கப்பட்ட தகவல்களை வைத்துதான் தற்போது அல்லு அர்ஜுனிடம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அல்லு அர்ஜுன் சொல்லக்கூடிய தகவலும் அதே போல சந்தியா திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் அவருடைய பாதுகாவலர்கள் ஆகிய இந்த 3 தரப்பு சொல்லக்கூடிய பதில் ஒரே மாதிரியாக இருக்கின்றதா? இதில் இந்த ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்ததற்கு இதில் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு என்பதை குறிப்பிட்டுதான் அதன் பிறகு இவர்களுக்கு நீதிமன்றம் செல்லும் போது இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் இவர்கள் தகவல்களை தாக்கல் செய்வார்கள். Taste the Daily.